உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பிள்ளைகளாகும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் உச்சமாகக்கூடிய ராசி மகர ராசி. அதனால் தைரியமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள், போர் குணம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிச்சிருவேன் அப்படின்னு வாழக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே செவ்வாய், புதன், சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்துலையே சூரிய பகவான் இருக்க போகிறாரு, 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க போகிறாரு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக இந்த 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனியில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் தான். ஏன் அப்படின்னா, நாங்கள் என்ன உழைச்சியுமே கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ தொழில் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, பெரிய லெவலில் கடனாளி ஆகிட்டேன். இந்த கடந்த ஒரு 3.5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, நிறைய பேர்கிட்ட அவமானங்கள் படக்கூடிய ஒரு காலமாக இருந்துச்சு அப்படின்னு தினசரி வருத்தப்படக்கூடியவர்கள். நான் என்ன பாவம் செஞ்சேன், நல்லா தானே உழைச்சேன், நான் எப்பவும் யாருக்கும் ஏமாத்தினதே கிடையாது, யாரையும் ஏமாற்றி பழைச்சதில்லை, நான் உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், எப்படி இருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். கவலையப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இப்போ ஒரு 3 மாதமாக வந்துட்டுருக்கு. அதை நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க. அதற்கு கூட ஒரு அடி சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய செவ்வாய் பகவானே இந்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து அங்கே இருக்க போகிறார். அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. அந்த 4ஆம் அதிபதின்னு சொன்னாவே பணம் பொருள் சேர்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மகர ராசி என்பதற்கு செவ்வாயாக இருக்க போகுது. அவர் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அப்போ இந்த மாதம் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபீலில் இருக்கீங்களோ, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மெடிக்கல் சார்ந்த துறையில், சாஃப்ட்வேர் சார்ந்த துறையில், ரியல் எஸ்டேட் துறையில், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதே போல் காவல்துறை சார்ந்த விஷயத்தில், அதுமாதிரி போட்டி, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய விதமான சலுகைகள், நிறைய விதமான லாபங்கள், நிறைய நீங்கள் நினச்சா மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் தான் நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாம் காரகர். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மெடிக்கல் துறையில் இருக்க முடியும், அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்க முடியும், அதே போல் போட்டி சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்க முடியும். அதே போல் இந்த உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது தான் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா நான் மகர ராசியாகவும் இருந்துட்டேனே சார், என்ன பண்ணுறது, எல்லாம் சம்பாரித்தேன், எல்லாம் போயிடுச்சு, கண்ணுக்கு எதிர்க்கே போயிட்டுருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. நிறைய உங்களுக்கு நீங்கள் விட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. முதல்ல என்னென்னா, இந்த அதிகமாகிட்டு வந்த கடன் பிரச்சனை குறையும், கடன் கொடுத்தவங்களுடைய தொல்லைகள் குறையும். ஏன்னா நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ என்ன ஆகும், சரி ரைட் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அந்த நேரத்தில் கொடுக்கல, பரவாயில்ல நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லி அந்த கடன்
கொடுத்தவங்களும் நீங்கள் கிட்ட உங்களை டார்ச்சர் பண்ணாமல் உங்கள் பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, ஆரம்ப மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றங்கள் வரும். வேலை மாற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, நிறைய பணங்கள், நிறைய சம்பாத்தியங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. நீங்கள் எந்த கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதனால் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் வேலையில் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது, நான் வெளியூர் போய் ஒரு இதில் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகளை எப்பவுமே ஒரு குழப்பங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்க ஒன்றும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா போதும், முயற்சி மட்டும் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு, அதர் ஸ்டேட்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சார் நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், லைஃப்பில் நிறைய சம்பாதிச்சேன், நிறைய விட்டுட்டேன், ஆனால் ஒரு இடம் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இத்தனை நாள் நான் லோனை அப்ளை பண்ணேன் சார், கிடைக்கல சார், ஆனால் இந்த மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணேன், கிடச்சிருச்சுன்னு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்வீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்க போகுது. நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வண்டி நான் ஏற்கனவே விற்றுட்டேன் சார், வேறு ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வேன் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் தொழில் பண்ணுறேன், நான் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், வேறு ஒரு லாரி வாங்கலாமா, ஒரு கார் வாங்கலாமா, ஒரு பஸ் வாங்கி விடலாமா அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் அந்த தொழிலில் இருக்கவங்க கண்டிப்பாக செய்யலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க, அப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்கன்னா ஒரு இடம் வாங்கி நான் ஒரு லேஅவுட் போடலாமா, ஒரு இடம் வாங்கி நான் விற்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே போல் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க, சார் எனக்கு இந்த வீடால் தான் சார் கடனே வந்துச்சு, இடத்தால தான் கடனே வந்துச்சு, நான் ஒரு வீடு தெரியாமல் வாங்கிட்டேன், இடம் தெரியாமல் வாங்கிட்டேன், அந்த வீடெல்லாம் விற்க முடியாது, நான் படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ ஒரு ரேட்டு கம்மியாக கொடுத்தா கூட சில நேரங்களில் வரமாட்டுறாங்க, சில நேரங்களில் பணம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து கூட எனக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலாம் வந்துச்சு, அந்த பணத்தை கொடுக்குறதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் கொடுத்தேன், அதுக்கே நிறைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதம் நீங்கள் அந்த இடத்த விற்கிறதுக்கு, வீடை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம், வீடு விற்கும். திருப்பியும் அதில் வரக்கூடிய பணத்தில் ஒரு கடனை அடைச்சிட்டு திருப்பி ஒரு சொத்து வாங்குவதற்கான அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே போல் இந்த மாதத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க கண்டிப்பாக குழந்தை பேருக்கான முயற்சிகளை செய்யலாம். குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ஏன்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு, அதுவும் பெண்களாக இருந்தாங்க, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். அதே போல் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உயிரணுக்களில் ஒரு குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்க போகிறாரு பிற்பகுதி வரைக்கும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் சகோதரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சகோதரருக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுக்கறது, அவருக்காக சில விஷயங்கள் செய்கிறது, அவருக்காக நீங்கள் எங்கேயா பேச போகிறது செய்கிறதெல்லாம் தவிர்த்திங்கன்னா நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்குது. அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. மகர ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க மாதமாக இருக்க போகுது. ஏன்னா தொழிலாக இருக்கட்டும் சரி, வேலையாக இருக்கட்டும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் ராசியில் ஒரு உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்க போகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு யானை பலம் வரும். அந்த யானை பலம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகுது. எல்லா வாய்ப்புகளையும் முயற்சி பண்ணுங்கள். எல்லா வழிகளும் உங்களுக்கு திறந்துருக்கு.
அதை முயற்சி மட்டும் பண்ணி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல் இந்த திசாபுத்தி தந்தால் போல் இந்த கோச்சார பலன்கள் மாறுது. அதனால் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகளும் செய்யலாம். யாராவது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதே ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி வேணும்னு கேட்டிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி கையில் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எழுதியும் தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.